அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம 7ஆம் வகுப்பு இயல் 2 ஃபுல் ஷார்ட்கட்டா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ காடு அப்படின்னோடனே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது சுரக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சுரக்கான்னா சுரதா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நூல் வெளியே பார்த்துடலாம். சரியா? நூல் வெளியில பாருங்க. சுரதாவினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசகோபாலன். ஸோ இந்த சுரதாவில் உள்ள அப்படியே திருப்பி போடுங்க ராசு அப்படின்னு வருதா, அப்ப ராசகோபாலன் அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ பாரதிதாசன் மீது பற்று கொண்ட இவர் தன்னுடைய பெயரை என்ன செஞ்சுக்கிடுவாரு, ஸோ சுப்புரத்தினதாசன் அப்படின்னு மாத்திக்கிடுவாரு. அதனுடைய சுருக்கம் தான் என்ன அப்படின்னா சுரதா அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இவர் ஊமைகளை அதிகமா கையாள்வாரு, அதனால ஊமை கவிஞர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நம்ம கூட ஒரு ஓமை தெரியும், ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு நம்ம பழமொழி இருக்கு இல்லையா. அப்போ அந்த மாதிரி சுரதா வந்து ஓமை கவிஞர் அப்படிங்கிறாங்க. ஸோ இவர் எப்படி ஓமை பண்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு துறைமுகத்துல கப்பலுக்கு என்ன செய்யறாங்க, சுவர சுவர்ல சுண்ணாம்பு அடிக்கிறாங்க. சுண்ணாம்பு அடிக்கையில் என்னது, தேன்மலை அமுதும் தேனும் மாதிரி பொழிந்தது அப்படிங்கிறது தான் இதுக்கான ஷார்ட்கட். ரைட்டா? ஸோ துறைமுகம் கப்பலுக்கு கப்பல் சுவர்ல உள்ள சுவரும் சுண்ணாம்பு வச்சு அடிக்கிறாங்க. அப்போ அதுல தேன்மலை அமுதும் தேனுமா பொழிந்தது அப்படிங்கிறாங்க. ஸோ துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பும் தேன்மலை அமுதும் தேனும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? ஸோ தேன்மலை அப்படிங்கிறது எங்க இருந்து வந்தது, இயற்கை எழில் அப்படிங்கிற பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கான். சரியா? ஸோ இந்த பாட்டு வந்து இயற்கை எழில் அப்படிங்கிறது வந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த இயற்கை எழில் எதுல இருக்கு அப்படின்னா தேன் மலையில இருக்கு அப்படின்னு வச்சுக்கணும். கிளிக்கன்னி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பாவகை. கிளி போன்ற பேசக்கூடிய பெண் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஃபாலோ பண்ணி இருக்கும். அது மாதிரி இது இருக்கிறதுனால இதை இந்த மாதிரி கூறுறாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அறிஞர் பாருங்க. ஸோ ஈன்று அப்படின்னா தந்து அப்படின்னு அர்த்தம். ஸோ பசு கண்ணுக்குட்டி ஈனி இருக்கு அப்படிம்பாங்க. அப்ப நமக்கு ஒண்ணு தந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ கொம்பு அப்படிங்கிறது கிளை. இது 10ஆம் வகுப்புல வீடியோ பார்த்துருப்பீங்க, அதுல உங்களுக்கு தெரியும். அதிமதுரம் அப்படிங்கிறது, அதினா மிகுந்த, மதுவும் ரம்மும் நம்ம கையில இருந்தா நல்ல சுவையா இருக்கும். ஸோ அப்ப அதிமதுரம்னா மிகுந்த சுவை. கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திட. ஸோ நச்சரவம், அரவம்னா பாம்பு, நச்சுனா விஷம், விஷமுள்ள பாம்பு, விடுதினா தங்குமிடம். சரியா? ஸோ இதுல பாருங்க, இந்த பாட்டை நீங்க ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கணும்னா இந்த போட்டோ மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ இந்த பாருங்க, கார்த்திகை தீபம்னா காடெல்லாம் பூத்திருக்குது அடிக்கடியே. ரைட்டா? ஸோ நம்ம என்ன செய்யணும், இதை பத்தி பாடணும். காடு வந்து பொருள் கொடுக்கும், காய்கனி கொடுக்கும், கூடி கழித்திட நல்ல ரூம் இது கொடுக்கும், குரங்கு குடியிருக்கும் கொம்பள கனியை பறிக்கும், மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே, பச்சை மேல் நடிக்கும் பன்னி கிழங்கெடுக்கும், நச்சரவம் கலங்கும் கிளியே, நரியெல்லாம் முளையிடும், அதிமதுரத்தலையை யானைகள் தின்றபடி புதுநடை போடும் அடிக்கிளியே. ஸோ இதெல்லாம் பாருங்க, ஒரு கிளியே கிளியே கிளியேன்னு வரும். இதை நம்ம ஞாபகம் வச்சு என்ன செஞ்சுக்கலாம், இந்த பாட்டை நம்ம அடிச்சுக்கலாம். அது மாதிரி பாருங்க, பனி கரிக்கும் கொடுக்கும், பூத்திருக்கும் குழங்கு கொடுக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கும் எல்லாமே என்ன கேட்டீங்கன்னா இந்த சுரதாவுடைய பாட்டு அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. சரியா? ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ அடுத்து பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படின்னாலே, ராஜா வராரு, யாரும் அந்த மரத்தை தாண்டாதீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்படியே அந்த மரம் நிற்கட்டும். ஸோ இதுல பாருங்க, ஊரின் வடகோடியில அந்த மரம் இருக்கு. அந்த இங்க இருக்கக்கூடிய நவாப்பழத்துக்கு எதை ஓமையா சொல்றாங்கன்னா கோழி குண்டுகளை ஓமையா சொல்றாங்க. ரைட்டா? இந்த 2 பாயிண்ட் மட்டும்தான் அதுல முக்கியம், வேற ஒண்ணுமே முக்கியம் இல்ல. ஸோ பரவசம்னா மகிழ்ச்சியா இருக்கிறது, துஷ்டி கேட்டல்னா துக்கம் விசாரித்தல் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த ராஜ மார்த்தாண்டன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா கவிதை திறன் ஆய்வாளர். ஒரு ராஜா இருந்தாருன்னா ஒருத்தனுடைய கவிதை திறனை ஆய்வாரு. ரைட்டா? தெரியும் இல்லையா? அதனால இவர் கவிதை திறன் ஆய்வாளர் இருக்காரு. ஸோ மரம் சாயுது, சாஞ்ச உடனே என்ன செய்தாரு, எல்லாரும் கொல்லி வைக்க போறாங்க. கொல்லி வைக்க போகையில இவர் என்ன செய்தாரு, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், நான் வந்து அதை என்ன செஞ்சுக்கிடுவேன், ஒரு தேர் செஞ்சுக்கிடுவேன் எனக்கு அப்படின்னு சொன்ன உடனே ராஜாமார் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இது பண்ணல. அவ்வளவுதான். ஸோ பாருங்க, கொல்லிப்பாவை கொல்லி வைக்க போனாங்களா, ஸோ அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், நான் வந்து தேர் செஞ்சுக்கிடுவேன், கொங்குதேர் வாழ்க்கை. அவ்வளவுதான். ஸோ இப்போ இது எது எது அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஸோ கொல்லிப்பாவை அப்படிங்கிறது என்னன்னா சிற்றிதழ். சின்ன சின்ன புக்கெல்லாம் நம்ம கடிச்சா நெஞ்சிருவோம், தீ வச்சு கொசு விரட்ட வச்சுக்கிடுவோம், அதனால கொல்லிப்பாவை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ராஜா மார்த்தாண்டன் கவிதைகள், ராஜாமார் தான் நினைச்சுவாங்க வளர்ந்துகிட்டே இருப்பாங்க, மக்கள்லாம் நினைச்சுவாங்க அப்படியே தான் இருப்பாங்க. ஸோ இப்போ வளர்ச்சித்துறையின் விருது பெற்றது ராஜா மார்த்தாண்டன் கவிதைகள். தமிழ்ல இருக்கக்கூடிய சிறந்த கவிதைகள் எல்லாத்தையும் எடுத்து, ஸோ ஒரு தேர் செய்யணும்னு எப்படி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மரத்தில் உள்ள நல்ல நல்ல இதெல்லாம் எடுத்து தானே செய்வாங்க. ஸோ அதனால
கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிறது சிறந்த தமிழ் கவிதைகளுடைய தொகுப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்கறது பாருங்க, இதை பாருங்க. ஸோ கொப்புகள் விலைக்கு கொத்து கொத்தா கருவேலங்காய் பறிக்கும் பொழுது நமக்கு ஃப்ரீயா காய் கிடைச்சிரும். அந்த மாதிரி குழந்தைகள் என்ன செய்றாங்க, இப்படி பறவை தான் வரையுதாங்க, ஆனா வானம் என்னது ஃப்ரீயா கிடைச்சிருச்சு. அப்ப கலாப்பிரியா அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஸோ விலங்குகள் உலகம் ரொம்ப முக்கியம் இல்லை, பட் இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், லைட்டா ஒரு ரீடிங் பண்ணி விட்டு தான் ஆகணும், ரைட்டா, வேற வழி இல்லை. ஸோ அதுல பாருங்க, ஸோ தமிழ்நாட்டுல இரண்டாவது பெரிய பறவை சரணாலயம் இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, சாரி, இரண்டாவது பெரிய காப்பகமா இருக்கிறது என்னது, நம்ம களக்காடு முண்டந்துறை இருக்கு இல்லையா, அதான். அதோடைய சதுர அளவு எவ்வளவுன்னா 895 சதுர கிலோமீட்டர் அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஸோ முதல்ல பார்க்க போறது யானையை பத்தி. யானையில ரெண்டு வகை யானை இருக்கு, ஒன்னு ஆசிய யானை, இன்னொன்னு ஆப்பிரிக்க யானை. ஆசிய யானைனா ஆண் யானைக்கு மட்டும்தான் கொம்பு இருக்கும், ஆனா ஆப்பிரிக்க யானைக்கு ஹாஃப் ஹாஃப், அதான் ஆப்பிரிக்கா அப்படிங்கிறாங்க. ஸோ பாதி ஆணு பாதி பெண்ணு ரெண்டுக்குமே இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஷார்ட்கட்டை சொல்லியிருக்கேன். அது போக ஒரு யானைக்கு எத்தனை கால் இருக்கு, 4 கால் இருக்கு. ஸோ 1/4 இஸ் ஈக்குவல் டு 0.25 அப்படிங்கிறது தெரியும். அப்போ ஒரு யானை 250 டன்னு, சாரி 250 லிட்டர் வந்து என்ன செய்யும், தண்ணி குடிக்கும். சாரி 250 கிலோ புல்லு திங்கும். இந்த 4ஐயும் இந்த 25ஐயும் கூட்டுங்க, 65 வந்துடும். ஸோ அப்போ 65 லிட்டர் இருந்து என்ன செய்யும், தண்ணியை குடிக்கும் அப்படின்னு வச்சுக்கணும். கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு யானைக்கு பெண் தான் தலைமை தாங்கும், ரைட்டா. ஸோ கேட்கும் ஆற்றலும் மோப்பாற்றலும் அதிகம், பார்வை வந்து குறைவு, அவ்வளவுதான். நினைவாற்றல் பொறுத்த வரைக்கும் மனிதர்களுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கரடி. கரடி அனைத்துண்ணி, கரடிக்கு பிடித்த உணவு வந்து கரையான் அப்படின்னு சொன்னோம். ஓகே, 160 கிலோ வரைக்கும் என்ன செய்யும், அதனுடைய எடை வந்து இருக்கும். அதனுடைய அடர்ந்த ரோமங்கள், ரைட்டா. ஸோ முடிகள் இருக்கு இல்லையா, அந்த முடிகள் தான் தேனிட்டு இருந்து அதை காப்பாற்றுறோம் அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி எங்க இருக்கு, கோவை மேட்டுப்பாளையத்துல இருக்கு. அங்க பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி இருக்கு. புலி பண்புள்ள விலங்கு அப்படிம்பாங்க, நைட்ல வேட்டையாடாது. இது வந்து என்ன செய்யும், ஸோ 2-3 குட்டியை வந்து ஈனும், ரைட்டா. மொத்தம் 90 நாள் தான் வந்து என்ன செய்யும், கருவை தாங்கும். 2 வருஷம் வளர்த்து நாடு பிடிச்சு விட்டுரும், அவ்வளவுதான். ஸோ வேட்டையாடாது, இரவுல வேட்டையாடாது, பகல்ல தான் வேட்டையாடும் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சிங்கம். சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் காட்டுக்கு ராஜா சிங்கம் அப்பா அப்படின்னு பாட்டு இருக்கு. ஆனா காட்டுக்கு நிஜ ராஜா யாருன்னா புலிதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சிங்கத்துல 2 வகை சிங்கம் இருக்கு, ஒன்னு ஆசிய சிங்கம், இன்னொன்னு ஆப்பிரிக்க சிங்கம். ஆசிய சிங்கத்தை இங்க பார்க்கணும்னா குஜராத்தில் உள்ள திரு சரணாலயத்துக்கு போகணும், அவ்வளவுதான் இந்த பாடம். ஸோ அடுத்து பாருங்க, ஜாதவ் பையன் வருவாரு. ஸோ இந்திய வனமகன்னாலே என்ன அப்படின்னாலே இந்த கிரிக்கெட் பிளேயர் பேரா வரும் பாருங்க. ஸோ அஸ்ஸாம்ல ஜோர் விராட் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அஸ்ஸாம்னா அஸ்வின் ஞாபகம் வச்சுக்கலாமா, ரைட்டா. ஸோ அஸ்ஸாம்னா அஸ்வின், ஜோர் விராட் விராட் கோலி, கேதர் ஜாதவ் ஜாதவ் பையன் அப்படிங்கிறது இவருடைய பெயர். 30 வருடங்கள் ஒரு காட்டை உருவாக்கியிருக்காரு பிரம்மபுத்திரா தீவுல. காட்டை உருவாக்கி தன்னுடைய கடின உழைப்பிற்கு யானையின் வருகையே ஸோ ஒரு பரிசா நினைச்சவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் தான், இந்திய வனமகன். இவரை பத்தி படிக்கணுமா, கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். 1979, அதாவது இவர் என்ன செய்தாரு, பிரம்மபுத்திரா ஆத்துக்கு காலையில எந்திரிச்சு பாரு, அங்க பாத்தீங்கன்னா 7 அடி 9 அடி உள்ள பாம்பெல்லாம் என்ன செய்யுது, செத்து செத்து கிடக்கு. உடனே போயிட்டு என்னன்னு கேட்காரு. கேட்டோடனே வெள்ளம் வந்துச்சுன்னா பாம்பு வந்துச்சு, மரம் எல்லாம் ஒதுங்குறதுக்கு, அதனால பாம்பெல்லாம் செத்துருச்சு அப்படின்னு பெரியார் சொல்றாங்களாம். உடனே இவர் என்ன செய்தாரு, நம்மளும் செத்துருவோமே அப்படின்ட்டு மரம் நடக்க கூப்பிடுறாரு. அதுக்கு மக்கள்லாம் நானும் வர முடியாது போயா அப்படிங்கிறாங்க. உடனே இவர் என்ன செய்தாரு, ஸோ அங்க உள்ள வேளாண்மை இருக்குமே, அங்க போய் கேட்கறாங்க. அங்க கட்டணம் மூங்கில் மட்டும்தான் வளரும், வேற எதுவும் வளராது அப்படிங்காங்க. உடனே மூங்கிலை வச்சு வளர்த்துட்டு இருக்காரு. அடுத்து சமூக காடுகள் திட்டம் இருக்கும், அதுல தன்னை பார்ட்டிசிபேட் பண்ணி 3 வருஷம் இருப்பாரு. அப்படியும் அவரால் என்ன செய்ய முடியாது, வேற எதையுமே ரொம்ப ஸ்பெஷலா உருவாக்க முடியாது. உடனே இவர் நினைச்சவாரு, ஸோ அஸ்ஸாம்ல உள்ள வேளாண்மை யூனிவர்சிட்டியில உள்ள பேராசிரியர் பேர் என்ன, ஜாதுநாத். இந்த ஜாதுநாத் வந்து என்ன சொல்றாரு, மண்ணை சேர்த்து மாத்துப்பா அப்படிங்கிறது. சேர்த்து மாத்து ஜாதுநாத், ரைட்டா. ஸோ அப்படிங்கிறது, அதுக்கு என்ன செய்யணும், சிவப்பு கட்டரம்பு கொண்டு போய் விடு அப்படிங்கிறது. உடனே இவர் என்ன செய்வாரு, டெய்ல் 100 கட்டரமாக கூட்டு கொண்டு போய் உள்ள விழுதாரு, ரைட்டா. விட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, மண்ணு சாப்பிட்டு ஆயிடுச்சு, புல்லு வர ஆரம்பிச்சிருச்சு. இவருக்கு கால்நடை வளர்க்கறது தான் ஒரு தொழில். அதனால என்ன செய்வாரு, உரம் வந்து உட்காரு, ஒரு பழந்தனால அதோட விதையை தூர வீசாம அந்த நிலத்துல போய் ஊனி ஒரு காடை உருவாக்குவாரு. ஸோ மண்பானையை குத்தி வச்சு ரொம்ப லாங்கா இருக்கக்கூடியதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவாரு. அப்படிங்கிற என்ன, ஒரு வாரத்துக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஸோ கா அதாவது ஒரு காட்டின் வளம் அப்படின்னு நினைக்கப்படக்கூடிய புலி, காட்டின் வளம்னா புலி அப்படிம்பாங்க. யானை வந்து என்னது, ஒரு வளமான காட்டுல மட்டும்தான் வந்திருக்கும். அதனால எல்லாமே வந்துருச்சு, நான் ஹாப்பி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ 2018
12ல இவருக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இந்திய வனமகன் அப்படிங்கிற பட்டம் கொடுக்குறாங்க ரைட்டா. இவ அம்மா அப்பா வச்ச பேர் ஒரு பேர் இருக்கு ரைட்டா. ஸோ அதோ பையன். ஸோ இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வனமகன். அப்ப ரெண்டாவது பேரு 12ல கொடுத்துருக்காங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பத்மஸ்ரீ விருது 10 அப்படின்னு வந்துச்சா, அப்போ அது 11த்துல முடியணும். அப்போ 2015 15 2 30 ரைட்டா. பத்மஸ்ரீ விருது. கவுகாத்தி விருது, கவுகாத்தி யூனிவர்சிட்டி வந்து மதிப்பெறும் முனைவர் பட்டம் கொடுக்குறாங்க. நம்ம ஊரெல்லாம் அந்த களவாத்தி பார்த்திருக்கீங்களா, அதோட முனை வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஸோ மதிப்பெறும் முனைவர் பட்டம். ஸோ அடுத்து பாருங்க, வேற ஒண்ணும் இல்ல, ஜிட்டு கலிட்டா, ஒரு சிட்டு வந்து என்னது காலி ஆயிட்டா இல்லையா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு வன ஆர்வலர் வந்து என்ன செய்றாரு, இவருடைய காட்டை பார்த்து ரொம்ப புகழ்றாரு. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்காரங்க ஒரு யானையை துரத்திட்டு வருவாங்க. வந்தவங்க என்ன செய்வாங்க, இப்படி ஒரு காடு இங்க இருந்ததே கிடையாது அப்படின்னு பார்ப்பாங்க. பார்த்த உடனே அந்த டைம்ல எழுதிடுவாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ நான் இன்னொரு பக்கம் காட்டை உருவாக்க போறேன், நீங்க 2 மரம் நட்டு வளங்க, அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வாட்டுக்கு போயிடுறாரு. ஸோ இது முடிஞ்சது. அடுத்து இலக்கணம் இருக்கு, இலக்கணம் தனி வீடியோ போட்டுருவோம். ஸோ நெக்ஸ்ட் இங்க வாங்க. ஸோ தீவு, எல்லாரும் பார்த்தீங்கன்னா தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் படிப்பீங்க, அப்படி படிக்காதீங்க. ஸோ இதெல்லாம் நான் தனியா வீடியோ போடுவேன், இருந்தாலும் இப்போதைக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிருந்தேன் ரைட்டா. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஐலாண்ட்னா தீவு ரைட்டா. ஐலாண்ட்னா தீவு. நேச்சுரல் சோர்ஸ் ரிசோர்ஸ்னா இயற்கை வளம். வைல்ட் அனிமல்ஸ்னா வனவிலங்குகள். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர்னா வன பாதுகாவலர். உவமைனா என்னது, பேரபிள் அப்படின்னு வச்சுக்கணும் ரைட்டா. ஸோ உன் பேரை சொல்லு அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்களா, ஊமையா நிக்காங்களா. ஸோ அதான் ஓமை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜங்கிள்னா காடு. ஃபாரஸ்ட்ரினா வனவியல். பயோடைவர்சிட்டினா பல்லுயிர் மண்டலம். ஸோ இதோட இந்த இயல் முடியுது. திருக்குறள் நம்ம தனித்தனியா வீடியோ இருக்கு, எல்லாமே போடலாம் சரியா. நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. இந்த குரூப் 4 நம்மளோடது, வெற்றி நமக்கு.